அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. பானு, நீ சத்திய பிரமாணம் எடுத்துக்க. கோர்ட்ல அந்த ரசீது விஷயத்தை ஏன் சொல்லாம மறைச்ச? கள்ளக்கடத்தல் பொருளை பத்தி கோர்ட்ல சொல்லியிருந்தேன்னு வைங்க, விலையுயர்ந்த அந்த வைரக்கற்கள் மேல ஆசைப்பட்டுதான் ஆதாயத்துக்காக அண்ணனை சுட்டு கொன்னேன்னு போலீஸும் அரசாங்க வக்கீலும் சேர்ந்து கேஸ் ஜோடனை பண்ணி என்ன கோர்ட்ல நிறுத்தி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஓகே, கோர்ட்ல நீ இந்த ரசீது விஷயத்தை சொல்லாம மறைச்சதுக்கு காரணத்தை சொல்லிட்டேன். ஃபைன். இப்ப நான் கேக்குறேன், சின்னப்பாவுக்கு இந்த ரசீது விஷயம் தெரியாம இருந்திருந்தா அந்த வைரக்கற்களை நீ என்ன பண்ணலாம்னு நினைச்ச? அது கள்ளக்கடத்தல் பொருள், எனக்கு தேவையில்லை. இந்த வழக்கு முடிஞ்ச உடனே முதல் வேலையை அந்த ரசீதை கிழிச்சு போடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இந்த ரகசியம் சின்னப்பாவுக்கு தெரிஞ்சு அதை கேட்டு வந்துட்டாரு. சரியா தொலைஞ்சது நான் கையில கொடுத்துட்டேன். இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. சின்னப்பா உண்மையிலே அதிர்ஷ்டசாலிதான். உன் பெட்ரூம்ல என்ன நடந்ததுன்னு எட்டி பார்த்ததுக்கு 50 லட்சம் ரூபாய் வைரக்கற்களை சன்மானமா வாங்கிட்டு போயிட்டான். ஒரு உண்மையை சொன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. என்ன? அன்னைக்கு ராத்திரி என் பெட்ரூம்ல நடந்த சம்பவத்தை சின்னப்பா பார்க்கவே இல்லை. என்ன வெடிகுண்டு தூக்கி போடுற? பூபதி துப்பாக்கியோட என்ன நோக்கி முன்னேறி வந்தான். கூச்சல் போட்டு யாரையாவது கூப்பிடலாங்கிற எண்ணத்துல ஜன்னல் தெரிய விலைக்கு பார்த்தேன். ரோட்டு பக்கம் கண்ணு கெட்டின தூரத்துல சின்னப்பா குடிபோதையில தள்ளாடி தள்ளாடி வந்துட்டு இருந்தாரு. அவர் வீட்டுக்கு கூட திறந்திருக்க மாட்டாரு. அதுக்குள்ள என் ரூம்ல துப்பாக்கி வெடிச்சிருச்சு. அப்படின்னா மெழுகுவர்த்தி ஸ்டாண்டுக்குள்ள வைரக்கற்கள் இருந்த ரகசியமும் அதை அடமானம் வச்ச ரசீது உன்கிட்ட இருந்த விஷயமும் சின்னப்பாவுக்கு எப்படி தெரியும்? இதே கேள்வியை தான் நான் சின்னப்பாவை கேட்டேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் பார்த்தா என்ன, என் சித்தப்பா எத்ராஜ் பார்த்தா என்னன்னு சொன்னாரு. ஓஹோ, நடந்த விஷயங்களை தந்திரமா எத்ராஜ் மூலமா சின்னப்பா தெரிஞ்சிட்டு இருக்காரு. கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு வந்து வாட்ச் பண்ணிருக்காரு. வைரங்கள் விஷயத்தை நீ கோர்ட்ல சொல்லாம மறைச்சிட்ட. இது அவருக்கு சாதகமா போயிருச்சு. பின்னாடி உன்னை மிரட்டி உன்கிட்ட இருந்து ரசீதை வாங்கிக்கலாங்கிற எண்ணத்துல இன்னைக்கு கோர்ட்ல வலிய வந்து உனக்கு சாதகமா பொய் சாட்சி சொல்லியிருக்காரு. இதை நாம உடனே போலீஸ்ல சொல்லி ஆகணும். வேண்டாம், இன்னொரு தடவை நான் கோர்ட்ல போய் நிக்கணும். சின்னப்பா ஒரு மோசமான ஆளு. வைரங்களை தரேன்னு ஆசை காட்டி நான் தான் சின்னப்பாவை கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல சொன்னதா துணிஞ்சு ஒரு பொய் சொன்னாலும் சொல்லுவாரு. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல மார்வாடி கடைக்கு போகணும். மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு சின்னப்பா கையில சிக்கிறதுக்குள்ள அவர் மடக்கணும். கமான்.